அனைத்து சோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். தினம் ஒரு சோதிட விதிமுறைகள் சொல்லப்படும். இதில் பராசரர், கேபி சிஸ்டம், பிருகுநந்தி நாடி, உலகியல் சோதிடம், அதில் உள்ள சூட்சமங்கள், தெளிவான பதில்கள், உண்மையான பலன் சொல்லும் விதிமுறைகள் எல்லாம் தினம் ஒரு விதியாக இந்த சேனலில் கொடுக்கப்படும். பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து ஒரு ஜாதக கட்டம் வருகிறது. அதை நுட்பமான முறையில் ரொம்பவும் எளிமையாக விளக்கி உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டத்தை பாருங்கள். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்கள். உதாரண ஜாதகம் 1, உதாரண ஜாதகம் 2 நான் இங்கே போட்டிருக்கின்றேன். இதில் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டுமென்றால், ஒரு முக்கியமான தலைவர்கள், அதாவது தேசத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், நாட்டில் உள்ள தலைவர்கள், ஒரு முக்கியமான புள்ளிகள், உலகத்திற்கே ஒரு முக்கியமான விஐபி, இவர்கள் தாக்கப்படும் போது கோச்சார நிலையில் எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பது ஒரு உதாரணத்திற்காக இந்த ஜாதகத்தை நான் போட்டிருக்கின்றேன். இது மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் அந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களோட எது தொடர்பு கொள்கிறது, முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். பாருங்கள். இப்பொழுது இந்த ஜாதகத்தில் மேலே உள்ள உதாரண ஜாதகம் 1 காந்தி, மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு ஜாதகம். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 30/1/1948 சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய கிரக நிலையை நம்ம பார்க்கும்போது இது என்ன சூத்திரம் அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூரியனையும் செவ்வாயும் எடுத்துக்கொண்டால் நமக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ராகு கேதுகள் சம்பந்தப்படணும் கட்டாயமாக. அப்படி ஒரு சூழ்நிலையில் கோச்சாரத்தில் நிற்கும்போது ஒரு நாட்டில் உள்ள, தேசத்தில் உள்ள ஒரு பெரிய புள்ளி தாக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார், இல்லை அகால மரணங்கள் ஏற்படும், இல்லை என்றால் அவருக்கு ஒரு விபத்து மூலமாக ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது இந்த சூரியனும் செவ்வாயும் நம்ம கோச்சாரத்தில் ராகு கேது சம்மந்தப்பட்டால், கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இல்லை ஒரே வீட்டிலேயோ சம்மந்தப்பட்டால் இந்த சம்பவம் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை நாம் உற்று கவனித்து பாருங்கள். அந்த நிலையில் கட்டாயமாக இந்த ஜாதகம் இருக்கின்றது. இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போனால் நிச்சயமாக திரிகோணத்திலும் கேந்திரத்திலும் சம்பந்தப்பட்டு ராகு கேதுகள் இருக்கிறதான்னு பார்த்து கொள்ளுங்கள்.